ஸோ ஹாய் மக்களே, எல்லா ஹோட்டலுக்கு போகும்போது எனக்கு இந்த புரோட்டா மாஸ்டர்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும். என்ன ஆசைன்னா, நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி புரோட்டா போடணுன்னு எனக்கு ஒரு டாஸ்க்காக ஒரு ஆசை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இந்த வீடியோ எடுக்கும்போது நைட் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு பிளானே இல்லாமல் போனோம். நம்ம ஒரு நாள்லாம் நின்னா நம்மளால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் நம்ம நின்னோம். இந்த ஹோட்டல் கடை வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஹோட்டல் கடை தான். அவங்கள்ட்ட போய் நம்ம பர்மிஷன் கேட்டோம். சரி நைட் டைம் வாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னாங்க. அதனால தான் நாங்கள் நைட் டைம் மட்டும் ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் எடுத்தோம். 1/2 அன் ஹவர் நம்ம வந்து புரோட்டா மாஸ்டராக நின்னோம். அதுக்கே நம்மளால் முடியல. இந்த மாஸ்டர்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக நிற்பாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிற்பாங்க. எப்படி தான் நிற்கிறாங்கன்னு தெரில. நம்ம போய் அந்த புரோட்டா மாஸ்டர்கிட்ட நம்ம போய் கேட்டோம். இது தம்பி, இந்த புரோட்டா மட்டும் நான் எடுத்துகிட்டு நான் போயிடுறேன், அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்னமோ பண்ணுங்கன்னாரு. நம்மளுக்கு அவ்வளோவா புரோட்டா போட தெரியாது. நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம போடுவோம். அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக தோசைகளில் ஒரு நாள் இல்லை, ஒரு 1/2 அன் ஹவர் தான் நம்ம நிற்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் ஃப்ரீயாக ஆகிட்டார். நம்ம போய் இன்றைக்கி புரோட்டா போடலாமேன்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் போட்டேன். இதில் எது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ புரோட்டா வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம போட்டாச்சு. இது நடுவில் நம்ம கேமராமேன் வேறு இந்த தோசைக்கல்லுக்குள்ளேயே நம்ம ஃபோனை விட்டார். எனக்கு அதை பார்க்கும்போது நெஞ்சே பக்கீர்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம போட்ட புரோட்டாவை நம்மளே டேஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம போட்ட புரோட்டாவை எடுத்துகிட்டு வந்து இலையில வச்சுட்டு அப்படியே அதை பார்க்கும்போதே செம முருகலாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வெறும் புரோட்டாவை பிச்சு சாப்பிடும்போதே சூப்பராக இருந்துச்சு.
அப்புறம் சிக்கன் குருமான்னு ஒன்று கொடுத்தாங்க. அதில் புரோட்டா ஊற வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராகவே இருந்துச்சு. உண்மையாகவே சொல்லணுன்னா இந்த அரை மணி நேரம் எனக்கு இந்த புரோட்டாக்கள் நினைக்க என்னால் சுத்தமாக முடியல, செமையாக வேர்த்துச்சு. உண்மையாகவே இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இந்த கல்லில் நிற்கிற இந்த புரோட்டா மாஸ்டருக்குலாம் நம்ம செலியூட் தான் போடணும். இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன்னு நம்மளுக்கு இந்த பர்மிஷன் கொடுத்த இந்த ஹோட்டல் அந்த அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாய் மக்களே, இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.